எப்படி இதுக்கு முன்னாடி விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க கட்சியில் யாருக்கும் அனுபவம் கிடையாது. அந்த அமைச்சர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்க போறாரு, எப்படி வந்து நாட்டை ஆள போறாரு, இதெல்லாம் செட் ஆகுமா, இவங்கலாம் தெரியுமா, இவங்கலாம் எப்படி இதை பண்ண போறாங்க அப்படின்னு பயமா இருக்கு. உங்களுக்கு அந்த கவலைலாம் தேவையில்லை. நீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே அவர் செஞ்சு காட்டினார். அதே மாதிரி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை, ஒரு நல்ல முதல்வராக, ஒரு நல்ல அமைச்சரவையில கண்டிப்பா கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை நல்லாவே இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் மக்கள் இவ்வளவு பெரும்பான்மையான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது யாரும் மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், பொலிட்டிக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம மாதிரி திமுகவுடைய ஐடி விங் மாதிரியும் ஏடிஎம்கே ஐடி விங் மாதிரியும் நாம் தமிழர் கட்சி மாதிரியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க முட்டு கொடுக்கணுமா? அப்படிலாம் முட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க. தப்பு பண்ணா அதை முதல்ல என்னைக்கு டிஎம்கே எடுத்து சொல்லுதோ இல்ல ஏடிஎம்கே எடுத்து சொல்லுதோ நாம் தமிழ் எடுத்து சொல்லுதோ அதுக்கு முன்னாடி டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸும் டிவிகே சப்போர்ட் பண்ணவங்களும் அதை முதல்ல எடுத்து வைப்பாங்க. அதை முதல்ல மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் மற்ற முதல்வர்கள் மாதிரி மற்ற அரசியல் தலைவர் மாதிரி ரொம்ப நார்மலா இல்லாம கண்டிப்பா சீரியஸா இருப்பாரு. நம்ம கண்டிப்பா நம்புவோம். அது கண்டிப்பா பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது.